தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. சடங்குகளை விட உன் சுத்தமான இருதயத்தையே நான் விரும்புகிறேன். நீதியாய் நட, நான் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று அநேகர் நான் நிறைய காணிக்கை கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று கேட்கிறார்கள். தேவன் உங்கள் பலிகளை விட உங்கள் வாழ்க்கையின் நீதியையே எதிர்பார்க்கிறார். சவுல் ராஜா பலியிட விரும்பினான், ஆனால் தேவனோ கீழ்ப்படிதலையே விரும்பினார். நியாயமற்ற வழியில் சம்பாதித்து தேவனுக்கு கொடுப்பதை அவர் ஏற்பது இல்லை. ஏழைகளுக்கு இறங்குவதும் நேர்மையாக நடப்பதுமே உண்மையான ஆராதனை. உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கும்போது உங்கள் ஜெபம் பரலோகத்தை எட்டும். நீங்கள் நீதியாய் நடக்கும்போது தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். உலகம் உங்களை ஏமாற்றலாம், ஆனால் நீதியுள்ள தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்கள் நேர்மைக்கு நிச்சயம் பலன் உண்டு, அது ஆசீர்வாதமாக திரும்ப வரும். இதுவே கர்த்தருக்கு பிரியமானதாகும். ஆமே. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெளிவேஷமான பலிகளை வெறுத்து நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிறவரே, உமது பிள்ளைகள் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க கிருபை தாரும். இவர்களின் நேர்மையான வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவே, கடன், வியாதி, மனவேதனை போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.